தெய்வீகமானவர்களே, அன்பு வணக்கங்கள். இன்றைய மனிதர்கள் இருக்காங்க பாருங்க, அதுல பெரும்பாலானோர் மனநலம் இல்லாமல் தான் வாழறாங்க. எக்கச்சக்கமான பேரு. அதில் நீங்களும் ஒருத்தரா இருக்கலாம், கண்டிப்பா இருப்பீங்க, அதுல மாற்றமே இல்லை. நான் நல்ல மனநலத்தோடு இருக்கிறேன் சொல்லவே முடியாது. அவர்களுக்குள்ள இருக்கின்ற குறைகள் அவர்களுக்கே தெரியாது. உங்க வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் யார் தெரியுமா? உங்க மனம்தான். அது துன்பமா இருக்கட்டும், துயரமா இருக்கட்டும், கஷ்டமா இருக்கட்டும், கவலையா இருக்கட்டும், வேதனையா இருக்கட்டும், சோதனையா இருக்கட்டும், குழப்பமா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் யார் காரணம்? உங்க மனம் நலமில்லாமல் இருப்பதற்குண்டான அறிகுறிகள் தான் இதெல்லாம், வெளிப்பாடுகள் தான். இது உங்களுக்கே தெரியல. பார்க்கறதுக்கு ஒரு மாம்பழம் நல்லா இருக்கு, பழப்பழன்னு இருக்கு, அதை விலை கொடுத்து வாங்குறீங்க. ஆனா அந்த மாம்பழத்தை கட் பண்ணி பார்க்கும் போதுதான் அதுக்குள்ள பூச்சி இருப்பது தெரிய வருகிறது, இல்லையா? அத்திப்பழம் அவ்வளவு நல்லா தான் இருக்கு, அதை அரிஞ்சு பார்த்தா அதுக்குள்ள பல புழுக்கள் வெளியே வர்றதை பார்க்கலாம். உங்க மனம் மேல நல்லா இருக்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க, ஆனா உங்க மனம் நல்லா இல்ல, உங்க மனம் ஆரோக்கியமா இல்ல. உங்க மனமானது பிணி பிடித்திருக்கிறது, நோய் பிடிச்சிருக்கு. 100க்கு 98 பேருக்கு இது இருக்கு. அத அவங்க கிட்ட சொல்லி பாருங்க, ஒத்துக்கவே மாட்டான். நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படிதான் சொல்லுவான். ஆனா உங்க மனசாட்சியை தொட்டு கேட்டு பாருங்க, உங்க மனசுல என்னென்ன குறைகள் இருக்கு. உளவியல் மனவியல் நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, 100க்கு 95 பேருக்கு மனநோய்க்கு ஆளாக்கப்பட்டவர்கள் தான் இந்த உலகத்தில் இருக்காங்கன்றான். என்னது, நாங்க மனநோய்க்கு ஆளாயிருக்கிறோமா? நாங்க என்ன பைத்தியமா, லூசா? உடனே கேட்பீங்க. உண்மைதான், நீங்க ஏதோ ஒரு வகையில பைத்தியம்தான், நீங்க ஏதோ ஒரு வகையில மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் தான். இதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. ஆனா இது ஏற்றுக்க உங்க மனசு இடம் கொடுக்காது. இந்த மனநலமானது பாதிக்கப்படும் போது உடல் நலமும் பாதிக்கப்படுது. அது எப்பனா நீங்க சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா? கிடையவே கிடையாது. உடல் நலம் பாதிக்கப்பட்டாலும் மனநலம் பாதிக்கப்படும், மனநலம் பாதிக்கப்பட்டாலும் உடல் நலம் பாதிக்கப்படும். ஒரு பேப்பர்ல 2 பக்கம் போல இது, ஒன்று பாதித்தால் மற்றொன்று பாதிக்கும். பல நோய்கள் வருவதற்கு, உடல் நோய்கள் வருவதற்கு காரணமே என்ன சொல்றான் மருத்துவர்கள்? மனநோய் இருப்பதால் தான் உடல் நோய்கள் வருகிறது. இந்த மனநோய்கள் பல ஆண்டுகளாக உள்ளேயே வேலை செய்கிறது, அது தெரிஞ்சுக்கல. இந்த கவலை, இந்த குழப்பம், இந்த வேதனை, இந்த கலக்கம், இதெல்லாம் மனநோய் தான். பல நாட்களாக கவலையில் இருப்பீங்க, அது பல ஆண்டுகள் பொறுத்து உங்க உடம்புல ஒரு நோயாக வெளிப்படுகிறது. இந்த புத்தகம் இருக்கு, பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, ஆனா பல ஆண்டுகளா அந்த புத்தகத்தை நீங்க தொடவே இல்லை. ஒரு நாள் திடீர்னு அந்த புத்தகத்தை பிரிச்சு பார்த்தா உள்ள பூரா கரையான் அடிச்சிருக்கு, பாக்குறீங்கல்ல? அது போலதான் உங்களுக்கு வருகின்ற உடல் நோய்கள் எல்லாம் ஏற்கனவே அதனுடைய விதையானது உள்ளே வளர்ந்து 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 மரமாகி வெளியே வரும்போது தான் அந்த உடல் நோய் உங்களுக்கு தெரியுது. இப்ப பேசிக் உங்க மனநலம் சரியில்லைன்னு தெரிஞ்சு போச்சா? இந்த மனநலம் இல்லாமல் போவதற்கு என்ன காரணம்?
அது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. மனிதர்கள்ல 2 வகையான மனிதர்கள் இருக்கிறான். இத பல பேர் ஒத்துக்க மாட்டீங்க நீங்க நான் சொன்ன. இதுதான் அப்பட்டமான உண்மை. இந்த 2 விதமான மனோபாவம் கொண்டவர்கள் தான் மனிதர்கள் எல்லாருமே. ஒன்று, மற்றவர்களை துன்புறுத்தி பார்த்து அதில் இன்பம் காண்பது, இது ஒரு வகையான மக்கள். தன்னைத்தானே துன்புறுத்தி கொண்டு அதில் இன்பம் காண்பது, இது 2வது வகையான மக்கள். இந்த 2 வகையில நிச்சயமா நீங்க ஏதோ ஒரு வகையை சேர்ந்தவர் தான். இல்லைன்னு உங்களால சொல்ல முடியுமா? கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்பட்டமான சுயஸ்வரூபம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அது எப்படி மற்றவர்களை துன்புறுத்தி பார்க்கறாங்க? ஒரு கணவன் மனைவியை துன்புறுத்தி பார்ப்பதெல்லாம் அவனுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. ஒரு மனைவி கணவனை துன்புறுத்தி ஏதோ ஒரு வகையில பேச்சாலோ செயலாலோ நடத்தியாலோ குணத்தாலோ துன்புறுத்துவது, அதில் அவளுக்கு ஒரு சந்தோஷம். இவன் சொல்றதை கேட்கறது இல்லை. இவன் அவனை எப்படியெல்லாம் நம்ம அவனை ஒரு மனநோய்க்கு ஆளாக்கலாம் என்று நினைக்கிறார்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளை துன்புறுத்தி பார்ப்பதில் அவனுக்கு ஒரு இன்பம். இந்த ஆசிரியர்கள் பாரு, எல்லா பள்ளிக்கூட ஆசிரியர்கள்ல 190 பேர் இந்த குணம் இருக்கு. தனக்கு ஆகாத மாணவனை துன்புறுத்தி பார்ப்பதில் அவனுக்கு ஒரு சந்தோஷம். இந்த அரசியல்வாதிக்கிறான் பாரு, ஆளுங்கட்சியா இருந்தா எதிர்கட்சிக்காரர்களை ஏதாவது ஒரு வகையில் அவனை கஷ்டத்துக்குள்ளாக்குவது, அவனை தண்டனைக்குள்ளாக்குவது, அவன் பேர்ல பல வழக்குகளை போடுவது, இப்படி துன்புறுத்தி பார்ப்பது அவனுக்கு ஒரு சந்தோஷம், ஆனந்தம். கல்லூரி பேராசிரியர்கள் இருக்கிறாங்க பாருங்க, தன் மாணவர்களை தன்னுடைய விருப்பத்திற்கு அவங்க அடிப்படையில்னா அவங்களுக்கு இன்டர்னல் மார்க் இல்லை, அப்படி துன்புறுத்தி பார்ப்பதெல்லாம் அவனுக்கு ஒரு சந்தோஷம். மேலதிகாரிக்கிறான், கீழே வேலை செய்பவனை ஏதாவது ஒரு வகையில் துன்புறுத்தி பார்ப்பதில் அவனுக்கு ஒரு சந்தோஷம். இதெல்லாம் நடக்குதா இல்லையா? இந்த உயிரினங்கள் இருக்கு பாருங்க, ஒன்று கல்லெடுத்து நாய் அடிப்பான், இல்லை வேலையில் இருக்கிற ஓனான் அடிப்பான், இல்லை பூனையை அடிப்பான். இது போல உயிரினங்களை துன்புறுத்தி பார்க்கறதுல ஒரு சிலருக்கு ஒரு சந்தோஷம். இப்போ மற்றவர்களை துன்புறுத்தி பார்ப்பதில் ஏற்படுகின்ற அந்த மனநிலையில் ஒரு இன்பம் காண்றான் பாரு, இவெல்லாம் சாடிஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா? இது இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சமுதாயத்தில் எல்லார்கிட்டையும் இந்த குணம் இருக்கு. ஆனா அந்த குணம் தன்னுடைய மனநலனை கெடுக்கிறது என்பது அவனுக்கு தெரியறது இல்லை. அதான் அவன் ஒரு ஹாபியா செய்யறான். சரி, தன்னைத்தானே துன்புறுத்தி கொண்டு இன்பம் காண்றாங்க பாருங்க, அதனால கூட அவர்கள் மனநலம் கெடுக்கிறது. அது எப்படிங்க? திங்கட்கிழமை இன்னைக்கு விரதம், செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு விரதம், புதன்கிழமை இன்னைக்கு விரதம், வியாழக்கிழமை இன்னைக்கு விரதம், வெள்ளிக்கிழமை இன்னைக்கு விரதம், வாரம் பூரா எதனா ஒரு சாமி பேர் சொல்லிக்கின்னு விரதம் 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 விரதம். அது அவனுடைய உடம்பை அவன் துன்புறுத்தி கொள்கிறான்றது அவனுக்கு தெரியறது இல்லை. கடவுள் அதுக்காக உடம்பு கொடுத்தாரு. கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. நீ பட்னியா இருந்தா என்னை பார்க்கலான்னா, வருஷம் பூரா பட்னியா இருக்கிறான், சோறு கிடைக்காத அவன்லாம் கடவுள்கிட்ட போயிடுவான்ல, கடவுள் அவன்கிட்ட வந்துடுவான்ல. சிலர் பார்த்தீங்கன்னா இந்த வடநாடு சைடு போனீங்கன்னா அவன் முள்ளு மேல படுத்துன்னு இருப்பான், இல்ல அவன் ஆணிங்க மேல நின்று இருப்பான், இல்ல ஒத்த காலில் ஓராண்டு தாவம் பண்ணுவான், இல்ல மக்கள் தூங்கின்னு இருப்பான். இவனெல்லாம் பார்த்தா நமக்கு ஒரு ஜேரியா இருக்கு. இறைவன் இந்த உடம்பை தருவது தன்னை துன்புறுத்தி கொள்வதற்கு அல்ல, ஊன் உடம்பே ஆலயம். ஆனா இவன் தன்னையும் துன்புறுத்திக்கின்னு அதை ஒரு வேடிக்கை பொருளா காட்டி அது போற மக்கள் அவன் தெய்வம் நினைச்சுன்னு வணங்குறான் பாரு. இது ஒரு வகை. ஏன்னா அவனை அடிமைப்படுத்துவது, அவனை தன் பக்கம் ஈர்ப்பது, இதுவும் ஒரு தன்னைத்தானே துன்புறுத்தி கொண்டு. ஒரு சிலர் தன்னைத்தானே பிளேடு எடுத்து அறுத்துக்குவான், தன்னைத்தானே சவுக்கை தச்சுக்குவான். இது ஒரு வகையான குணம்.
இந்த ரெண்டு குணமும், இந்த செல்ஃப் டார்ச்சர் என்று சொல்வார்கள், இந்த ரெண்டு குணமும் மனநலங்களை பாதிக்க செய்கிறது என்று உளவியல் மனவியல் அறிஞர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இப்ப இந்த குணம்லாம் நம்ம கிட்ட இருக்கு சொல்லும்போது எப்படி நமக்கு மனநலம் வரும் கொஞ்சம் சொல்லுங்க. மனம் இல்லாதவன், மனநலம் இல்லாதவன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தையோ ஒரு இன்பத்தையோ ஒரு ஆனந்தத்தையோ நிரந்தரமாக அனுபவிக்க முடியாது. இவெல்லாம் ஒரு நிமிஷம் அந்த இன்பத்தை அனுபவிக்கல அவனுக்கு ஒரு சுய இன்பம். ஆனா வாழ்க்கை என்பது நிரந்தரமா எப்பவுமே நீ சந்தோஷமா இருக்கணும். அதுக்குதான் இறைவன் உன்னை படைச்சான். இந்த எப்பயுமே சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்னதான் வழி? பதஞ்சலி மகரிஷி தன்னுடைய பதஞ்சலி யோகத்துல ஒரே ஒரு கருத்தை வைக்கிறார். என்னன்னா, வாழ்க்கையில் எப்போது எளிமையை நீ கடைபிடிக்கிறாயோ அப்போது உன்னுடைய வாழ்க்கையானது மிக சந்தோஷமாக மாறிவிடுகிறது என்று சொல்கிறார். இந்த சந்தோஷமா இருந்தாவே நீ மனநலம் மிக்கவனாக, மன ஆரோக்கியம் கொண்டவனாக நீ மாறிவிடுகிறாய். உன்னுடைய மனநோய்கள் எல்லாம், மனச்சிதைவு, மனக்கவலை, மனவேதனை, மன துன்பம் எல்லாம் உன்னை விட்டு வேலைக்கு போகுது. அப்போ உனக்கு எப்போது நீ மகிழ்ச்சியாக இருக்கிறன்னா, எளிமையாக இருக்கும் போது, பலர் என்ன நினைக்கிறான், எளிமைன்னா நான் வறுமையா இருக்கணுமா? கிடையாது. சமீப காலமாக இருந்த டாடா, ரத்தன் டாடா அவர்கள் எவ்வளவு கோடிக்கணக்கான சொத்து, ஆனா அவர் தன்னுடைய வாழ்க்கையில கடைசி வரைக்கும் எளிமையாகவே வாழ்ந்தார். ஒரு சிறிய வீட்டுல தேவையான பொருட்களை மட்டும் வைத்துக்கொண்டு வாழ்ந்ததாக நம்ம படிக்கிறோம் இல்லையா? கடைசி வரைக்கும் அவர் சந்தோஷமா தான் இருந்தாரு. அப்போ சித்தர்கள், யோகிகள், ரிஷிகள் சொல்றது கூட என்னன்னா, எளிமை அப்படின்னா, எளிமை என்னன்னா நமக்கு தேவையான உணவு, உடை, உறுப்பிடம் போதும். இதுக்கு மேல நமக்கு தேவையில்லை. இதுக்கு மேல நீங்க தேவைக்கு மேல ஆசைப்பட்டீங்கன்னா இந்த குணங்கள் எல்லாம் உங்களிடம் தானாக வந்து சேர்ந்து விடுங்க. எப்ப பேராசை வருதோ அப்போ உங்களுக்கு எல்லா விதமான துர்குணங்கள் உங்களை வரிசை கட்டி வந்து உங்களை கட்டி அணைத்துக் கொள்கிறது. பேய் உங்களை கட்டி அணைச்சிக்கிற நீங்க என்ன ஆயிட்டீங்க? பேயெல்லாம் மாறுவீங்க. ஆக எளிமை எந்த அளவுக்கு வாழ்க்கையில எளிமையை கடைபிடிக்கிறீரோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வந்து விடுகிற, ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம், அது நிரந்தரமாக மாறி விடுகிறது. அப்போது நல்ல மனநலம், உங்களுக்கு மன ஆரோக்கியமாக இருக்கும் போது, அப்போ வாழ்க்கை என்றது என்ன தெரியும்? இந்த மன ஆரோக்கியம், மனநலம் வரும்போது, அந்த மகிழ்ச்சி வரும்போதுதான் இறைவன் உங்களோடு வந்து சேர்கிறான். எவன் ஒருவன் மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக, சந்தோஷமாக, இன்பமாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்கிறானோ அவனுக்கு மட்டும்தான் இறைவனுடைய அனுகிரகமும் அருளும் கிடைக்கிறது. இறைவன் அவனோடு சேர்கிறான், இறைவனுடைய குணங்கள் அவனுக்கு வருகிறது என்று எல்லோரும் கூறி சென்று இருக்கிறார்கள். அப்போ இந்த குணங்களை நாம் விட்டு விட்டாலே போதும், மன நலம் நமக்கு வந்து விடுகிறது, மன ஆரோக்கியம் வந்து விடுகிறது. அப்போ மகிழ்ச்சியும் ஆனந்தமும் நிரந்தரமாக உங்களிடம் இருக்கிறது. இறைவன் உங்களோடவே இருந்து கொண்டிருக்கிறான். இதற்காக எங்கேயோ ஓடி அலையணுன்ற அவசியமே இல்லை. அவனை தேடின்னு போக வேண்டிய அவசியம் இல்லை. நீ மகிழ்ச்சியாக இருந்து பாருங்க. அப்போ அந்த இறைவன், தெய்வம், ஆண்டவன் உன்னோடு ஓடி வருகிறான். உன்னோடு அவனும் ஆனந்த நடனம் ஆடுகிறான் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். சந்தோஷம்.